ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்று 4 வகை தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவு சுகத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் அள்ளித்தரும், சொத்து சுகத்தையும் அள்ளித்தரும் சுகம் மற்றும் பாக்கியம், அதாவது 4ஆம் இடம் 9ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் 4, 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் இரண்டும் ஒன்று சேர்ந்து லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9 அமையப்பெற்றிருப்பின் அவர்களுடைய தசாபத்தி வரும் காலத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் லக்னாதிபதி நின்ற நிலைக்கு 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9 இந்த 7 ஸ்தானங்களில், அதாவது கேந்திரத்திலும் திரிகோணத்திலும் 4க்குரியவனும் 9க்குரியவனும் சேர்ந்து நின்று அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. உங்கள் அனைவருக்கும் ஏதேனும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் முன் நாளும் கோளும் நலிந்தவர்க்கு இல்லை என்று பலர் கூறுவதை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கஷ்டப்படுபவர்களுக்கு நாள் நட்சத்திரம் என்பது கிடையாது அல்லது சரிவராது என்றும் எப்போதும் அவன் செய்தாலும் தற்சமயம் அப்படி உள்ளானோ அந்நிலையில் இருந்து அவன் வளரப்போவதில்லை. வசதி உள்ளவர்களுக்குத்தான் ஜோதிடம், மற்றவர்களுக்கு கிடையாது என்ற பொருளில் கூறுவர். ஆனால் அதன் அர்த்தம் என்னவெனில் நாளும் கோளும் நலிந்தவர்க்கில்லை. அதாவது ஜோதிடத்தில் 4 என்றால் 4ஆம் இடமான சுகஸ்தானமும், கோள் என்றால் கிரகங்களையும் கோள் என்கிறோம். கிரகங்களின் எண்ணிக்கையை சராசரி வாழ்க்கை 9. எனவே 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குறிக்கிறது. எனவே இந்த 2 இடங்களும் ஒரு ஜாதகத்துக்கு சரியில்லை எனில் அவன் நலிந்தவனாகிறான் என்பதை இது சுருங்க கூறுகிறது. எந்த ஒரு ஜாதகருக்கும் 9ஆம் இடமும் 4ஆம் இடமும் நன்றாக இருக்க வேண்டும் எனில் இவற்றிற்கு நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அதை நாம் வகைப்படுத்தி பார்க்கலாம். 4ஆம் இடம் இந்த இடத்திற்கு சந்திரன் அதிபதி, மாதுர்ஸ்தானம் அதிபதி, சுக வாழ்க்கைக்கு வாழ குறிக்கும் இடம், மனம் கிருதயம் சம்பந்தமுள்ள இடம். குறிப்பாக கிருதயத்தில் வாழ்வு சம்பந்தப்பட்டது, இரத்தம் வெளியேறி உள்ளே செல்லக்கூடிய இடத்தை அடையாளம் காட்டக்கூடியது மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது இந்த 4ஆம் இடமே. ஒரு தனி மனிதனுடைய கற்பு ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட ஸ்தானமும் இந்த 4ஆம் இடமே. ஒரு கேந்திரம், இது ஒரு கேந்திரம். இது 4ஆம் இடத்தை சந்திரன் பார்த்தாலோ அல்லது பார்வை பெற்றிருந்தாலோ விசேஷம். இவ்விடத்தை குரு பார்த்தால் மேலும் நன்மை பெறுகிறது. இவ்வீட்டோன் சந்திரன் மறைவு ஸ்தானமான 3, 6, 8, 12ஆம் இடங்களில் இருந்தால் இவன் தாய் சுகமாக இருக்க விட மாட்டாள். இவனும் வாழ்நாளை வீணாக்கி பகை முதலியவற்றால் காலத்தை கடத்துகிறான். பிதுர்ஸ்தானம் என்பது அடுத்த சந்ததி. பிதுர்ஸ்தானத்துக்குரிய கிரகம் சூரியன். இது பாக்கியஸ்தானம். முற்பிறவி, தபசு, தானம், தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட தகவல்களை அடையாளம் காட்டக்கூடியது பாக்கியஸ்தானம். தடை 5. இது ஒரு திரிகோணம். 9ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் இவ்விடத்தில் இருப்பதை காட்டிலும் பார்த்தாலே யோகம் அதிகமாகும். இந்த ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருந்தால் இவன் தந்தைக்கும் இவனுக்கும் யோகமாகும். 9ஆம் இடத்தின் அதிபதி 3, 6, 8, 12 நிற்க நாசத்தை செய்கிறான் அல்லது சங்கடத்தை தருகிறான் அல்லது குல கௌரவத்தையும் மரியாதையையும் ஏலத்துக்கு கொண்டு வந்து விடுவதை நடைமுறையில் பார்க்க முடியாது. சந்திரன் மாதுருக்காரகன், சூரியன் பித்ருக்காரகன். சூரியன் வழக்கன், சந்திரன் இடக்கன். இவர்கள் 12ஆம் இடத்தில் மறைந்து 12க்குரியவனால் பார்க்க பெற்று 6க்குரியவன் பலம் பெற்றால் இவர்கள் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாத குருடர்களாக பிறந்திருக்கிறார்கள். 4, 9 உடையவர்கள் 4ஆம் இடத்தை பார்த்தாலும் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் இவர்களை சுபக்கிரகங்கள் பார்த்தாலும் அந்த ஜாதகன் பலம் பொருந்தியவராகவும் இருக்கிறார்.
ஆக எந்த ஒரு ஜீவனிற்கும் ஜாதகனுக்கும் கண் எவ்வாறு முக்கியமானதோ அதுபோல் 4 9ஆம் இடம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. 4 9ஆம் இடம் எந்த ஜாதகனுக்கு சிறப்பாக இல்லையோ அவனிற்கு தாய் தந்தை உயிரோடு இருந்தாலும் அவர்களாலும் இவனிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தராத சூழ்நிலையில் தாய் தந்தை வாழ்ந்து முடிக்கிறார்கள். மேலும் அந்த ஜாதகன் தன் வாழ்க்கையில் எந்தவித பரிபூரண சுகத்தையும் அடைய முடியாத 9ஆம் இடமானது ஜாதகனின் முற்பிறவியை பயனையும் கூறி தெளிவாக அனுபவிப்பதற்கான ஊழ்வினை பயனை தருகிறது. 4 9ஆம் இடம் லக்கணம் ஆகியவற்றின் நபர்கள் சுபஸ்தானமான 1 5 9 அல்லது 1 4 7 7 10 அமர்ந்திருக்க அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலம் தாய் தந்தையை மரணத்திலிருந்து பிரிக்க இயலுவதில்லை. 9ஆம் இடம் 6ஆம் இடம் இந்த 2 அதிபதியும் 6ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் தந்தையையும் தாயையும் ஜாதகனிடமிருந்து பிரித்து விடுகிறது. 4 குடையவன் 9 குடையவன் பார்த்தாலும் 9 குடையவனை 4 குடையவன் பார்த்தாலும் அவர்கள் செல்வந்தராக வாழ்ந்து முடிக்கிறார்கள். எனவே எந்த ஒரு ஜாதகருக்கு 4 9ஆம் இடங்கள் பலம் பெற்று 4 9க்குரியவர்கள் பலம் பெற்று அல்லது 4 9ஆம் இடத்தை சுபக்கிரகங்கள் அதாவது கேந்திராதிபதிகளோ அல்லது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி பார்க்க பெற்று அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலம் மிகப்பெரிய யோகத்தையும் அள்ளி தந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் 4 9ஆம் இடத்துக்குரிய கிரகத்தை காலபுருஷனுக்கு 10 11க்குரியவரும் அதே சமயத்தில் துலாலக்கணத்துக்கு 4 5க்குரிய மிகப்பெரிய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் தொடர்புள்ள இந்த சனி என்ற கிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கோ ராசி அதிபதி நின்ற வீட்டுக்கோ 1 5 9 இருக்கும் பொழுது 1 5 9க்குரிய கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த தசாபுத்தி அதாவது சனியினுடைய தசாபுத்தி வரும் காலம் மிகச்சிறந்த நேர்மையுள்ள மனிதனாக வாழ்ந்து முடிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. மற்றும் இந்த 4 9க்கு உரிய கிரகங்கள் பாதிக்கும் பொழுது திருவெள்ளரை பண்டரிகாசனையோ சந்திர ஆதிக்கம் பெற்ற திருப்பதி திருவாரூரும் சூரியன் ஆதிக்கம் பெற்ற சூரியனாருக்கவில் சென்று வணங்கி வர, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய பாகை சந்திரனுடைய பாகை எந்த கிரகத்தினுடைய பாகை அதிகமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துக்குரிய நாளில் அல்லது நட்சத்திரத்தில் நீங்கள் இந்த தெய்வம் அல்லது ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் அள்ளித்தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதைவிட நாம் தாய் தந்தை மூதாதையருக்கு செய்யும் கடமைகளை வீண் என எண்ணாமல் கடமையை முழு ஈடுபாட்டோடு செய்து வரும் பொழுது உங்களில் இருக்கும் ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாக வெளிப்பட்டு எதிர்காலத்தில் நல்ல சந்ததிகளை உருவாக்கி அதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரக்கூடிய கிரகங்கள் உங்களோடு கூட இருந்து உங்களை அரவணைத்து செல்லும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பார்.